ஷார்ட் டியூரேஷன் வார் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் லாங் டியூரேஷன் இந்த வார் அனந்தர் 1 மாதம் 2 மாதம் அப்படியெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். இந்தியன் எக்கானமி ஆகட்டும், வேர்ல்டு லெவல் குளோபல் எக்கானமி ஆகட்டும் ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ இந்தியா என்ன பண்ணும்? இந்தியாவுக்கு சார் ஈரான்லேருந்து ப்ராப்ளம், வெஸ்ட் ஏஷியாவில் ப்ராப்ளம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? ஆல்ரெடி தேர் ஆர் பைப்லைன்ஸ். வெஸ்ட் ஏஷியா மூலம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் அவாய்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 350 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க. அதில் என்ன போகுது? அப்படி அந்த பைப்லைன் வழியாக இந்த ஆயில் போகுது. மற்ற இதெல்லாம் போக முடியாது. ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் பைப்லைன் வழியாக போகும். இப்போது இந்த வாருனால பொதுவாக இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? பிரெண்ட், இந்த க்ரூட் ஆயிலில் பிரெண்ட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த பிரெண்ட் வெரைட்டி வந்து நேற்று வரைக்கும் 70, 75, 80 இருந்தது. இன்றைக்கி 80 தாண்டி இருக்குது. ஸோ ஸ்லோலி இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆக 90, 100 சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 70 நாளைக்கு ரிசர்வ் நாள், 70 நாளைக்கு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கீங்களா இல்லை க்ரூட் ஆயில் இருக்கா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் இப்போதைக்கு இவ்வளோ ரிசர்வ் இருக்க ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸுடைய இம்போர்ட் அஃபெக்ட் ஆகிவிட்டது அப்படின்னால் அப்போது இதை நம்பி இருக்கிற ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, பவர் ஜெனரேஷன் பிளான்ட் இதெல்லாம் ஆப்ரேஷன் அடி வாங்கும். so many sectors அடி வாங்குறது. இந்த so many sectors அடி வாங்குறதுனால இந்தியன் எக்கானமி தடுமாற்றம் வரும். மெயினாக சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்குது. இதன் விளைவாக வந்து இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்களின் விலை வந்து உயருது. குறிப்பாக இப்போ கேஸ் விலை இன்னைக்கு உயர்ந்திருக்கு. நம்ம இந்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, பயப்பட வேண்டாம், நமக்கு ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது, அது வரைக்கும் போரும் நீடிக்காது சொன்னாங்கன்னா, அது இப்போ வந்து போரே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம பார்த்துருப்போம். இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இதனால் நமக்கு பாதிப்பு என்ன சார் வரும்? இதில் வந்து இந்த வாருங்கிறது இவங்க சொல்கிறாங்க சீக்கிரம் முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு இதுவாகாது, போகாது. ஈரானுடைய எல்லா மிசைல்ஸு, அது ஏர்பிளைன்ஸ் எல்லாத்தையுமே, ஏர்ஃபோர்ஸு, நேவி 20 நேவல் ஷிப் நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோன்னு ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1ன்னா 10 அதாவது சும்மாவது எல்லாத்தையும் அடிச்சுடுவார். அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போது இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அப்படி இப்படின்னு. ஸோ ட்ரம்ப்புடைய பேச்செல்லாம் அப்படியே எடுத்துக்க முடியாது. இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்றைக்கி 8வது நாள், ஓகே, இன்னும் ஒரு 2-3 நாள், 7 நாள், 5 நாள் முடிஞ்சிடும் நாள். அந்த அளவுக்கு இந்தியன் எக்கானமி ஆகட்டும், வேர்ல்டு லெவல் எக்கானமி ஆகட்டும், அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஓகே, போர் நீடித்தாலும் பாதிப்பு இருக்காதுங்கிறீங்க. இந்த நாட்கள் ஓகே ஓகே இன்றைக்கி 8வது நாள், இன்னொரு 7 நாள், 15 நாள், அதெல்லாம் தாண்டி போச்சு. லாங் டேர்ம்னா மந்த்து கணக்காக ஓடித்துன்னு வச்சுங்க சார். அப்படி போகுமா? தெரியாதுங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் 2022 ஆரம்பித்தாங்க. ரஷ்யா நினச்சாங்க உக்ரைனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. 4 வருஷம் ஆகிடுது, இன்னும் முடியலை. என்ன ப்ராப்ளம்னால், ரஷ்யா உக்ரைன் வாரில் மற்ற எல்லா கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரி, நேட்டோ இவங்க உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. உக்ரைனுக்கு அம்யூனிஷன் அதுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. உக்ரைனை ரஷ்யாவை திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. 4 வருடம் ஆகிவிட்டது, முடியலை இன்னும். அதே மாதிரி இந்த இதுவும் தொடருமா? ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்டே நிறைய மிசைல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க தைரியமாக அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஈரானில் இல்லை, கம்பெனியை இது பண்ணியாச்சு, டாப் லெவல் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே நாங்கள் இது பண்ணியாச்சு. அதாவது நியூக்ளியர் இதுவாகட்டும், ஆர்மி சைடு ஆகட்டும், எல்லாருமே நாங்கள் இது பண்ணிட்டோம். சார் நீங்கள் ஒரு ஆள் இது பண்ணிங்கன்னா அடுத்த ஆள் பின்னாடியே இருக்காங்க. மாற்றி ஒரு கண்ட்ரி வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏ இண்டிவிஜுவல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், ஷார்ட் டியூரேஷன் வார் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் லாங் டியூரேஷன் இந்த வார்
அனந்தர் 1 மாதம் 2 மாதம் அப்படியெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். இந்தியன் எக்கானமி ஆகட்டும், வேர்ல்டு லெவல் குளோபல் எக்கானமி ஆகட்டும், ஒரு தாக்கம் இருக்கும். சார் என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினாக வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஆயில் அண்டு கேஸ் இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியா ஆகட்டும், மற்ற அதர் கண்ட்ரிஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட மெயினாக இம்போர்ட் பண்ணுறது ஆயில் அண்டு கேஸ். இதையும் தாண்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்கக்கிட்டேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், லிக்விஃபைட் அதர் கேஸ் சொல்லிட்டேன், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், எல்பிஜி, இதையும் தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் அதே தவிர பாலியத்திலின் இந்த இது, அப்புறம் மெட்டல் செக்டர், டைமண்ட், ரா டைமண்ட் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி அதை குஜராத் அங்கெல்லாம் வச்சு பாலிஷ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அதை திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெனி இது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். ஆயில் மூலம் என்ன, இந்தியா எவ்வளோ வாங்குறாங்க, என்ன பாதிப்பு இருக்கும், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதில் என்ன பாதிப்பு இருக்கும், மற்ற என்னென்ன செக்டரில் பாதிப்பு இருக்கும், நான் 1 by 1 சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லும்போது எப்படி பண்ணுவேன், எந்த லாஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பத்துலேயும் வாங்குறாங்க, லாஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மில்லியன் வாங்குறாங்க, ஆயில்னால் எவ்வளோ மில்லியன் பேரல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். இதையும் தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓமன் அண்ட் ஈரானுக்கு நடுவில் இருக்க சின்ன அந்த ஜலசந்திம்பாங்க, அந்த இது அதை இப்போ ஈரான் மூடியாச்சு. வேர்ல்டு லெவலில் எவ்வளோ ஆயில் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளவு இதில் 20% ஈரான் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் எல்லா கப்பலும் போகிறது. எண்ணெய் கப்பல் இது எல்லாமே ஏற்றுக்கொண்டு, இதையும் தாண்டி வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து என்னென்ன பொருட்களை இறக்குமதி பண்ணுறோமோ அதுவும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிறது. இல்லை, குறிப்பாக நம்ம வந்து ஈரான்கிட்ட மட்டும் இறக்குமதி ஏதாவது பொருள் வாங்கினா நம்ம ஏற்றுமதி பண்ணால் ஓகே, அந்த நாட்டுக்குள்ளே பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்மஸ் வளைகுடா மூணுனால பிற நாட்டு கப்பலும் நமக்கு வணிகம் செய்யக்கூடியதும் தடைப்பட்டு போச்சுங்கிறீங்க. இதில் அந்த வழியாக பிற நாட்டு கப்பல் தடைப்பட்டு போகவில்லை. வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வர இது பிற நாட்டு கப்பல். இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் நான் சொன்னேன், வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வேர்ல்டு லெவல் குளோபல் கண்ட்ரிஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியா இதுக்கெல்லாம் அவங்க 20% இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது. வெனாஸ் இந்தியா, சைனா, சவுத் கொரியா அண்டு இன்னொரு கண்ட்ரி அவங்களது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜப்பான், இவங்க இதற்கெல்லாம் 40% இவங்க சப்ளை பண்ணுற ஆயில் அதெல்லாம் 40% வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் போகிறது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணியாச்சுனால் அப்போ இந்தியா என்ன பண்ணும், இந்தியாவுக்கு சார் ஈரான்லேருந்து ப்ராப்ளம், வெஸ்ட் ஏஷியாவிலேயும் ப்ராப்ளம், அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஆல்ரெடி தேர் ஆர் பைப்லைன்ஸ் வெஸ்ட் ஏஷியா மூலம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அவாய்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 350 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க. அதில் என்ன போகுது அப்படி அந்த பைப்லைன் வழியாக இந்த ஆயில் போகுது. ஓகே, மற்ற இதெல்லாம் போக முடியாது. ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் பைப்லைன் வழியாக போகும். அது டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி கல்ஃப் ஆஃப் ஓமன் போயிடும். கல்ஃப் ஆஃப் ஓமன்லேருந்து மற்ற கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி சவுதி அரேபியா, ஆனால் அதில் அதிகமாக இப்போ பண்ணுற மாதிரி அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, அவ்வளோ பேரல்ஸ் போகாது. இதையும் தாண்டி சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு 95 lakhs million barrels, okay, sorry, 0.95 million or 95 lakhs barrel ஒரு நாளைக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஈராக் அங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க 1.1 தட் இஸ் 11 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து வரதெல்லாம் அங்கேருந்து அவங்க 1200 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டிருக்காங்க. 1200 கிலோமீட்டர் இந்தியாவுக்கா? இந்தியாவுக்கு இல்லை, 1200 கிலோமீட்டர். அது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் ஹப் அங்கே போய்டும், அங்கேருந்து பிரிச்சு போயிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை டிபெண்ட் ஆகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதையும் தாண்டி மற்ற கண்ட்ரிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அதில் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ இந்தியாவே என்னுடைய சப்ளைஸ் எல்லாம் ரஷ்யா இவங்க இந்தியா மேலே சாங்ஷன் பண்ணாங்க, ரஷ்யாவிலேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஆயிலுன்னு. உடனே இந்தியா என்ன பண்ணாங்க, சரி யூஎஸ்லேருந்து வாங்குகிறேன், யூஎஸ் இப்போ ரீசெண்டாக வெனிசுலா தேவ் டேக்கன் ஓவர், வெனிசுலாலேருந்து வாங்குகிறேன், தென் பிரேசில்லேருந்து வாங்குகிறேன். அந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரி முடியுமோ எல்லா கண்ட்ரிலேருந்து இந்தியா வாங்குகிறாங்க ஆயில். அப்போ அந்தந்த கண்ட்ரிலேருந்து
ரவுண்ட் அபவுட் ரூட், அதாவது ஸ்ட்ரைட்டாக வராமல் ரவுண்ட் அபவுட் ரூட்டில் வரும்பொழுது அதிக செலவு, லாஜிஸ்டிக் காஸ்ட் எக்ஸாக்ட்லி ஓகே அதிகமாகும். இதையும் தாண்டி இப்போ குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க தயங்குறாங்க. இப்போ இருக்கிற பதட்ட சூழ்நிலையில் இன்சூரன்ஸ் பண்ணலாமா, இந்த கப்பல் எல்லாத்தையும் நான் இன்சூர் பண்ணி பாம்பு போட்டு கப்பல் தகர்த்து எறிஞ்சு விட்டார்கள். மார்ச் 4ஆம் தேதி யூஎஸ் என்ன பண்ணாங்க, அந்த ஐரிஸ் டேனா அந்த ஈரான் கப்பலை தகர்த்து எறிஞ்சாங்க. ஓகேவா, ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவில் வந்து நேவல் எக்ஸசைஸ் பயிற்சியை முடிச்சு போகும்பொழுது அதை அடித்து இது பண்ணிட்டாங்க இந்தியன் ஓஷனில். உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இந்தியா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இல்லை இந்தியா ஹஸ் காட் எ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி. ஏன்னா இவங்க பயிற்சி முடிஞ்சு கிளம்பிட்டாங்க அப்படின்னால் அதோட இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் தாண்டிட்டாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து 12 கிலோமீட்டர், ஓகேவா, அது வரைக்கும் கடல் வந்து இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர். இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த டெரிட்டோரியல் வாட்டர்னு உண்டு. அந்த இதுலேருந்து 12 கிலோமீட்டர், அதுக்குள்ளே ஏதாவது நடந்தால் அந்த கண்ட்ரி பொறுப்பெடுத்துக்கும். இப்போ அதனால தான் பயப்படுறாங்க. இந்த ஈரான் கப்பலை தாக்குனதுனால நாளைக்கு இப்போ வணிக கப்பலையும் வழியெல்லாம் போயிட்டு இன்சூரன்ஸ்லாம் பயப்படுறாங்க. ஆர் இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸை என்ன சார் ரிஸ்க் பேஸ்ட். 70 வயசில் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னால் இவருக்கு எப்போ வேணாலும் இது வருவியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரீமியம் அதிகமாகும். உங்களை மாதிரி இளைஞர்கள் போனீங்கன்னு வச்சுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரிஸ்க்கு. ஸோ ஆல்வேஸ் இந்த ப்ரீமியம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க். ஸோ இப்போ இருக்கிற பதட்ட சூழ்நிலையில் இன்சூரன்ஸ்லாம் குளோபல் இன்சூரன்ஸ் பண்ணணும், இந்த ஆயில் மூவ்மெண்ட் அப்படிலாம் அதுக்கு ரிஸ்க் வந்து பேஸ்டு ப்ரீமியம் அதிகமாகுது. நிச்சயமாக சார். இப்போ ஆயில் ஒன்று தடைப்பட்டாலே எவ்வளோ சிக்கல்னு தெரியும். பெட்ரோலியம் விலை உயரும், கேஸ் விலை உயரும். இதை சார்ந்த பொருட்களுக்கான விலையும் உற்பத்திக்கான விலையும் அடிப்படும்ல அதிகமாக. அதை தான் சொல்ல வரேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னோட்டமாக இதனுடைய இதை கொடுத்துட்டேன். ஸோ இந்தியா இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் இதில் ஒரு 98.7 பில்லியன் மொத்தமாக இந்தியாவுடைய இம்போர்ட் பில் 98.7 பில்லியன் டாலர். ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, பில்லியன் டாலர்னால் டாலருக்கு இப்போ 90 ரூபாய். ஸோ 9,000 கோடி. ஸோ 98.7 பில்லியன் டாலர் 2025 இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய மொத்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனர்ஜி இது இந்த ஹார்மஸ் ஃபேக்டர் வழியாக போகும்பொழுது ஒரு நாளைக்கு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து 26 லட்சம் பேரல்ஸ் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. 26 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு 2.6. அது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து மட்டும் வாங்குறாங்களா இல்லை எல்லா நாட்டிலும் கலந்து வாங்குறாங்க? வெஸ்ட் ஏஷியா. சவுதியில் அன்றைக்கி நேற்று இப்போ முன்னாடி சொன்னேன் 95 லட்சம் சவுதி இதில். ஓகே, 0.95. இவங்க என்ன பண்ணுறாங்க 2.6 மில்லியன், அதாவது ஒரு மில்லியனா 10 லட்சம். அப்போ 2.6 26 லட்சம் பேரல் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்தியா வாங்குறாங்க. இதையும் தாண்டி இதில் இவங்க வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்போது இந்த வாரினால் பொதுவாக இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பிரெண்ட், இந்த க்ரூட் ஆயிலில் பிரெண்ட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த பிரெண்ட் வெரைட்டி வந்து நேற்று வரைக்கும் 70, 75, 80 இருந்தது. இன்றைக்கி 80 தாண்டி எடுத்து. ஸோ ஸ்லோலி இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆக 90, 100. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வார் இன்னொரு 5 மாதம் 6 மாதம்லாம் போயிடுச்சுன்னா $200 கூட ஆகலாம் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில். ஒரு பேரல் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது மில்லியன்ஸ் ஆஃப் பேரல். இந்தியாவுடைய தேவை ஒரு நாளைக்கு இந்தியா 55 லட்சம் பேரல். ஓகே, 5.5 பில்லியன் பேரல்ஸ் இந்தியா வந்து இது பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு, மில்லியன் பேரல். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பேரல் வாங்குறது பூரா க்ரூட் ஆயில். அந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் க்ரூட் ஆயில். அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் ஆயில் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த தேதிக்கு இந்தியாவில் ஸ்டாக், எல்லா கண்ட்ரியுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போர் வந்துருச்சுனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஸ்டாக்கு இன்னைக்கு 70 நாளைக்கு 27 இப்போ 70 ஆகிடுச்சா? ஆமாம், 70 நாளைக்கு. எங்கள் முன்னாடி சொன்னது 70 நாளைக்கு இல்லை 27 சொன்னாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி சொன்னது 70 சொல்கிறேன். அது கிளாரிஃபை பண்ணுறேன். 70 நாளைக்கு ரிசர்வ் இருக்குன்னாங்க. அது என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வேண்டதுனால்,
70 நாளைக்கு ரிசர்வ்னால் 70 நாளைக்கு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கீங்களா இல்லை க்ரூட் ஆயில்? க்ரூட் ஆயில் இருக்கா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ 27 நாள் அப்படின்னா என்னுடைய அசம்ஷன் மேபி 27 நாளைக்கு ரிஃபைண்ட் ஆயில். நீங்கள் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறீங்க, 27 நாளைக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் இருக்கலாம். ஒட்டுமொத்த க்ரூட் ஆயிலாக வந்து 70 நாளைக்கு இருக்குது. ஆமாம், மீதி இருக்கிறது க்ரூட் ஆயிலாக இருக்கலாம். ஸோ 70 நாள் ரிசர்வ்ங்கிறத கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். அதாவது ரிஃபைண்ட் ஆயில் எவ்வளவு, அதில் க்ரூட் ஆயில் எவ்வளவு. க்ரூட் ஆயில் வந்துருந்தால் கூட அதை ரிஃபைன் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு, அதனால் ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு இவ்வளோ ரிசர்வ் இருக்க ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா மார்ச் 4ஆம் தேதி இவங்க வந்து அட்டாக் பண்ணும்பொழுது ஓமன் அங்கேருந்து தான், கத்தார் அங்கேருந்து தான் மெயினாக வந்து கேஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இவங்க வந்து $9.2 பில்லியன் $9.2 ஓகே, அதை வந்து 2025 இந்தியா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இம்போர்ட் வந்து மொத்தமாக வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறதுல 68.4%. அப்படின்னால் எந்த அளவுக்கு இந்தியா இந்த வெஸ்ட் ஏஷியாவை நம்பி இருக்குது கேஸை பொறுத்து. அது ஒரு நாளைக்கு அப்படின்னா எவ்வளோ கணக்கு சார் வரும்? இதில் ஒரு நாள் இவங்க சொல்ல ஓவரால் இவங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் பார்க்குறச்சு வச்சுங்க, இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதுக்கு ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அதே தவிர பவர் பிளான்ட்ஸ், சில பவர் பிளான்ட்லாம் கேஸ் மூலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பவர் பிளான்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸுடைய இம்போர்ட் அஃபெக்ட் ஆகிவிட்டது அப்படின்னால், அப்போது இதை நம்பி இருக்கிற ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, பவர் ஜெனரேஷன் பிளான்ட் இதெல்லாம் ஆப்ரேஷன் அடி வாங்கும். அடி வாங்குறதோட நிற்குமா? அதில் மாற்ற ஏதாவது இருக்கு, ஐடியா இருக்குமா? நமக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிடலாமா? கொண்டு வரணும். என்ன மாற்று இருக்குது என்னன்னு இப்போ அனலைஸ் பண்ணி பண்ணணும். இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இங்கே இல்லைன்னா ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஆல்டர்னேட் சோர்ஸும் நமக்கு என்ன இருக்குது ஆல்டர்னேட் சோர்ஸ் வந்து, ஏன்னா இப்போ உங்கள் பெட்ரோலியம் பாதிக்கப்பட்ட இப்போ ரஷ்யா கொடுக்க வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்கிறாங்க, அமெரிக்காவும் சொல்லி எனி பெட்ரோலியம் இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதில் கேஸ் இதுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய இம்போர்ட்டில் 68.4% தான் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். தட் மீன் மீதி ஒரு 30% 31% நாங்கள் மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 68.4 இல்லாமல் போனாலும் மீது 31% இருக்குது. ஆனாலும் அது போராது. அப்போ இந்தியா என்ன பண்ணும், இந்த கண்ட்ரீஸ்லேருந்து 31% மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வாங்க முடியுமா என்ன பார்க்கணும். வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக தட்டுப்பாடு இருக்கும். இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மார்ச் 4ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கத்தார்லேருந்து மெயினாக இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறது கத்தாரில் பெட்ரோநெட் எல்என்ஜின்னு ஒரு பெரிய கம்பெனி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி அவங்க கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ மூடிட்டாங்க. ஏன்னா ஈரான் மாற்றி பாம்பு போட்டுட்ருக்கோம், இழுத்து மூடிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வர சப்ளை ஃபுல்லாக கட் ஆகிடுது. ஸோ இதையும் தாண்டி எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நம்ம சமையல் எரிவாயுக்களை யூஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, $13.9 பில்லியன் $13.9 பில்லியன். அப்போது $1 பில்லியன் 9,000 கோடி. அப்போது 13.9 இன்ட்டு 9,000 கோடி. அது வருஷத்துக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கு? 2025 ஃபைனான்ஷியலி நான் போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன். ரீசன்ட் இயர் 2025 $13.9 பில்லியன் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இம்போர்ட் பண்ணது இந்தியாவுடைய டோட்டல் இம்போர்ட்டில் 46.9%. அப்படின்னா மீதி ஒரு 50%, 54% வெளிநாட்டில் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிறோம். ஸோ இந்த 46.9 இது அடி வாங்கி எடுத்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வருது அப்படின்னா மற்ற கண்ட்ரிலேருந்து வருது, அதை நம்மள காம்பன்சேட் பண்ணுவோம். ஆனால் போராது. ஸோ அவங்களை இன்க்ரீஸ் பண்ண சொல்லணும். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இன்க்ரீஸ் உடனே பண்ண முடியாதுங்க. அவங்க மற்ற நாடுக்கும் கொடுத்துட்ருப்போம். அதே மட்டும் இல்லை, அவங்களுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு இருக்கும்.
ஒரு நாளைக்கு எங்களால் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இருக்கும். ஸோ அவங்களால இதை தாண்டி கொடுக்க முடியவில்லை என்றால் இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போதைக்கு உங்கள் தட்டுப்பாடு ஏற்படாது, எங்ககிட்ட எல்லா ஸ்டாக் இருக்குது. வெரி குட், ஸ்டாக் இருந்தால் சரி. அரசாங்கம் சொல்கிறாங்க ஓகே. எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக் இருக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் இந்த எல்பிஜி அடி வாங்கும் தட்டுப்பாடு இருக்கும். இதையும் தாண்டி ஃபெர்டிலைசர் சப்ளை நம்ம வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் இல்லை, ஃபெர்டிலைசர் அதை வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா இதில் வந்து வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து $3.7 பில்லியன், $3.7 பில்லியன் 2025 இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அவங்க இம்போர்ட் ஆகுது, டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம் ஃபெர்டிலைசர். இந்தியாவிலையும் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்குது. அதுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அது வந்து ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கிடைக்கலன்னா இந்தியாவில் இருக்க ஃபெர்டிலைசர் பிளான்ட் அடிவாகும். இதையும் தாண்டி டைரெக்டாக வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஃபெர்டிலைசர் இம்போர்ட் பண்ணுறோம். அந்த பில்லு பார்த்தீங்கன்னா $3.7 பில்லியன் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2025 இம்போர்ட் பண்ணிருக்கோம். இது வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டால் இந்த கிராப் சைக்கிள் என்னென்ன பயிருக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் அடி வாங்கும் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும். இதையும் தாண்டி டைமண்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவிலேருந்து வெளிக்கு நாட்டிலேருந்து டைமண்ட் இம்போர்ட்னா ரா டைமண்ட் இம்போர்ட் பண்ணி தென் இந்தியாவில் மெயினாக குஜராத்தில் மேஜர் இது இருக்குது. குஜராத்தில் அந்த ரா டைமண்டை பாலிஷ் பண்ணி, அது கூட பிரச்சனை இல்லைன்னு தானே தேவைப்படுது. அது குறைஞ்சா என்ன வரட்டா என்ன, ஏன்னா அடிப்படை எக்ஸ்போர்ட் அடி வாங்கும். ஓகே, அதுதான் ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா டைமண்டை பெருசாக வந்து ஆர்வம் காட்டி டே டு டே இதுக்கு ஒன்று பெரிய நம்மள மாதிரி சாதாரண நம்ம இந்த மனிதர்களுக்கு மிடில் கிளாஸ் இவங்களுக்கு நம்ம ஒன்று எப்போ பாரு டைமண்டை வாங்க போகிறது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இந்தியாவுடைய ஏற்றுமதி அடி வாங்கும். நம்ம பேசுறது எக்கானமிஸ், இந்திய பொருளாதாரம் எப்படி அடி வாங்கும் இல்லையா? அதிக பங்கு இது வகிக்கிறதா என்ன இந்தியாவுக்கான பொருளாதாரம்? ஆமாம், டைமண்ட் இந்தியாவிலேருந்து அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணும்போது டைமண்டை ஏற்றுமதி பண்ணுறோம், மெயினாக யூஎஸ்க்கு. ஸோ வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ரா டைமண்ட் அதை பாலிஷ் பண்ணி நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ நீங்கள் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து பண்ணிங்கன்னா $6.8 பில்லியன் 2025 நீங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து நம்ம இதை தாண்டி மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து மேபி ஆஃப்ரிக்கா அங்கேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் ரா டைமண்டை. ஸோ இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது இந்தியாவுடைய இறக்குமதியில் 40.6%, மீதி ஒரு 60% மற்ற இடங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது 40.6% நிற்கிறத அடி வாங்கித்தினால் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அடி வாங்கும், அவ்வளோதான். ஸோ அது எக்ஸ்போர்ட் அடி வாங்குறது இது இந்தியனுடைய எக்கானமியில் அந்த ஒரு செக்டர், எக்ஸ்போர்ட் செக்டர், அதனுடைய பாதிப்பு இருக்கும். இதையும் தாண்டி இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல் சப்ளை அது வேணும். அந்த ரா மெட்டீரியல் கூட நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து வாங்குகிறோம் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலீன். அது வந்து 2025 $1.2 பில்லியன் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த பாலிஎத்திலீன் என்ன சார், இந்த மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பேக்கேஜிங் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாம் இப்போ பேக்கேஜிங் மெட்டீரியல், அதையும் தாண்டி பிளாஸ்டிக் பேக்கேஜ். ஆமாம், பாலிஎத்திலீன் இந்த இது ரா மெட்டீரியல் பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வேண்டியிருக்கு. மெயினாக இந்த இதெல்லாம் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ரேப்பர். ஆமாம், அதையும் தாண்டி இதெல்லாம் உடையாமல் இருக்கிறது இந்த பபுள் ரேப்பர் அது. தென் பிளாஸ்டிக் பைப்ஸ் இருக்கு இல்லையா, பிவிசி அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பைப்பிங். அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர்ஸ், அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இதையும் தாண்டி கன்சியூமர் கூட்ஸ், நிறைய கன்சியூமர் கூட்ஸ். இது எல்லாத்துக்குமே இந்த அக்ரிகல்ச்சர் இதில் இரிகேஷன் சிஸ்டத்தில் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கெல்லாம் இது தேவைப்படுறது. இந்த பாலிஎத்திலீன் இதனுடைய இம்போர்ட் அடி வாங்கிட்டு அப்படின்னா இந்த மற்ற மெட்டீரியல் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி அடி வாங்கும்.
இதை தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் மெட்டீரியல், சாதாரணமாக கட்டுமானம் செய்து பில்டிங் அதுக்கு என்ன சார் பிரச்சனை? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் மெயினாக அந்த இம்போர்ட்ஸ், அதில் என்ன இம்போர்ட் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கல்லும்பாங்க, லைம் ஸ்டோன். அது எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணுறோம்னா லாஸ்ட் இயர் $483 மில்லியன். ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். $483 மில்லியன், அதாவது 4830 லட்சம் $48.3 கோடி. இல்லை அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த இந்த லைம்ஸ்டோன் மெயினாக சிமெண்ட் ப்ரொடக்ஷன் சார். சிமெண்ட், ஓகே, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிமெண்ட். அது நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணுறது தானே இருக்குது. அது நம்ம ஏன் சார் இந்தியாவில் இருக்குது, இதையும் தாண்டி எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா இந்தியாவிலேருந்து பண்ணுற சப்ளை போகிறதில்லை. டொமஸ்டிக் சப்ளை பூரா 100% நம்ம கன்சியூம் பண்ணிடுறோம். அதையும் தாண்டி வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சிமெண்ட் அதிகமாக வேண்டும். இந்த சிமெண்ட்டுக்கு லைம்ஸ்டோன் இஸ் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல். சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் ஓகேவா? அதனால் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி இது என்ன ஆகும், இந்த மாதிரி இது $483 மில்லியன் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இது அடி வாங்கிட்டு இந்த இம்போர்ட் வெஸ்ட் ஏஷியா மூலம் இந்த போர் பதட்டத்தினால அங்கே லைம்ஸ்டோன் இதெல்லாம் அங்கேருந்து அனுப்ப முடியவில்லை. அப்படின்னா இந்தியாவில் சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்பெனிஸ்க்கு லைம்ஸ்டோன் தட்டுப்பாடு, விலையும் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். விலை கண்டிப்பாக. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. இதுதான் எக்கனாமிக்ஸே இதான். ஸோ டிமாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதிகம். நேற்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீடு இப்போ நான்லாம் வீடு கட்டும்போது ஒரு 90s லேட் 80s கட்டும்போது ஒரு லோடு மணல்ங்கிறது 630 ரூபா. அது ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்னு யூனிட்டுமாங்க, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு 6000 ரூபா முடியுமா சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா 90 ரூபா 100 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு. ஸோ ஏறிட்டே போகுது இன்ஃப்ளேஷன், அதனால் ஏறுது. அதையும் தாண்டி டிமாண்ட் சப்ளை, மொத்தத்தில் அப்போ சிக்கல் இருக்குது. போர் நீடிச்சுன்னா இதையும் தாண்டி இம்பார்ட்டன்ட் ஒன்று மெட்டல் சப்ளை. அந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் இந்தியா டைரெக்டாக ஒரு 190 மில்லியனுக்கு இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ் எல்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுலேருந்து அந்த மெட்டல்ஸ் அது நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் அடி வாங்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சு so many sectors அடி வாங்குறது. இந்த so many sectors அடி வாங்குறதுனால இந்தியன் எக்கானமி தடுமாற்றம் வரும். மெயினாக கேஸ் சப்ளை, ஆயில் சப்ளை இது இம்ப்ரூவ் ஆகவில்லை அப்படின்னா பொருட்களும் அடி வாங்கும். ஆமாம், ஆயில் போயிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர் அடி வாங்கும். டிரான்ஸ்போர்ட் செக்டர் அடி வாங்கிட்டுனா கூட்ஸ் மூவ்மெண்ட் இது எல்லாமே அடி வாங்கும். அதுதான் மெயின். கூட்ஸ் மூவ்மெண்ட் அடி வாங்கிட்டுனா விலைவாசியெல்லாம் உயர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே இட் ஆல் டிபெண்ட்ஸ் எவ்வளோ இதில் ஷார்ட்டாக முடியுமா, எவ்வளோ நாளில் முடிய போகிறது இந்த வார் கண்டினியூ ஆச்சுனால் இந்தியா கையில் சொன்னாங்க 70 நாளைக்கு கையிருப்பு இருக்குது, அதில் 27 நாள் நான் சசியம் ரிஃபைன்ட் ஆயில்னு வச்சுக்கலாம், மீதி க்ரூட் ஆயில்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இதையும் தாண்டி இவ்வளோ நாளைக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆயில் இல்லை. ஸோ கண்டிப்பாக தாக்கம் இருக்கும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.